Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு வித்தியாசமான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணிடலாம். அதே போல் இதில் சேர்க்குற மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அரைச்சி சேர்த்துருப்போம். ஸோ ரொம்பவும் டேஸ்டியாக இருந்து அந்த ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சமாக நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா கொஞ்சம் சூடான பிறகு அதோட ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரத்துக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட டேஸ்டியாக குருமா வைக்கலாம். அடுத்து அதுக்கு ஈக்குவலாக 3 தக்காளி நான் கொஞ்சமாக மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். அதை நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி நம்ம மிக்ஸியில் அரைச்சி ஆட் பண்ணும்போது குழம்பும் திக்காக இருக்கும், அதே போல் சீக்கிரமாக நமக்கு வதங்கி நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும். ஸோ இது நல்லா வதங்கி வரணும், அதனால் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி நமக்கு மேஷ் ஆகி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி இதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இதில் பீன்ஸ் ஒரு 15 கிட்ட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. நீங்கள் காய்கறி என்னென்ன சேர்க்கணுமோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். அதே போல் அளவும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸும் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், பிள்ளைங்க நிறைய சாப்பிடணுன்றதுக்காக. இப்போ இதெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி மசாலா பொருட்களை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கும்போது அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீட்லேயே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், ஹோம்மேட் குழம்பு மிளகாய்த்தூள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் வெஜிடபிள்ஸ். நம்ம அப்படியே ஓப்பனில் வேக வச்சோம்னா டைம் நிறைய எடுக்கும், கேஸும் செலவாகும். அதனால் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பிளேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணுறோம், அதனால தான் வேண்டாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். அப்பப்போ பிளேட் எடுத்து கொஞ்சமாக இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்காக ஒரு 2 தேங்காய் பத்தை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக ஆல்ரெடி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா 1 ஸ்பூன் தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன், வார்ம் வாட்டரில். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும், அதுக்காக ஊற வச்சுருந்தேன். இது கூடவே 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்களுக்கு இன்னும் சாப்பிடுவீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா நமக்கு நைஸாக அரைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் நான் கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 இலைகள் இருக்கும், இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இது முதலே ஆட் பண்ணி அரைக்கலன்னா ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். நமக்கு வந்து ஒரு 2 சுற்றுனா போதும். கொஞ்சம் பொடியாக நமக்கு புதினா இலைகள் தெரியணும், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இது போல் சின்ன சின்னதாக இலைகள் தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு.
இதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் மசாலா பவுடர். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட என்ன மசாலா பவுடர் அவைலபிளோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். முதலே நீங்கள் வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வெந்து வரும்போது கசக்கும். ஸோ அதனால தான் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ண பிறகு ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு 3 கொதி மட்டும் விட்டு, அதாவது உங்களுக்கு அந்த புதினா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இப்போ நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். பரோட்டாவுக்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த குருமாவில் போட்டிருக்க வெஜிடபிள் சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா இது மசாலாவில் இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.